ஆச்சி மசாலா. எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம். 20 ரூபாய். தமிழ் தடம் நேயர்களுக்கு வணக்கம். நம்மோடு உரையாட அரசியல் திறனாய்வாளர் திரு ரவீந்திரன் துரைசாமி அவர்கள் இணைந்திருக்காங்க. அவங்க பேசலாம். வணக்கம் சார். டிவிக்கு அரசாங்கத்தினுடைய முதல் சட்டமன்ற கூட்டத்தொடர் ஆளுநர் உரையோடு தொடங்கியிருக்கு. எப்படி பார்க்குறீங்க முதற்கட்டமாக? வழக்கமாக மத்திய மாநில அரசுக்குள்ள அவங்க மேனிஃபெஸ்ட் பண்ணிட்டாங்க. கவர்னர் வழக்கமாக எல்லா காலகட்டத்திலையும் ஒரு மோதல் போக்கை கடைபிடிக்காத ஒரு அரசுக்கிட்ட எப்படி செயல்படுவாரோ அந்த மாதிரி அர்லேக்கர் அந்த அரசுக்கிட்ட செயல்படுறத நம்ம பார்க்குறோம். ஸோ அவங்களும் மாநில உரிமைகள் மத்திய அரசுக்கு எதிரான இந்த இதில் வழக்கமான அவங்க நிலைப்பாட்டில் அவங்க அப்படி கன்டினியூ பண்ணுறாங்க. குறிப்பாக ஜாதிவாரி கணக்கெடுப்பு சமூக நீதி கணக்கெடுப்புங்கிற பேரில் சொல்கிறாங்க. அது காலந்தாழ்த்தாமல் செய்யணும். மத்திய அரசு முடிஞ்ச பிறகுங்கிறத இப்கிளாஸ் தேவையில்லை. அன்புமணி அதை வரவேற்றிருக்கிறாரு, பாராட்டுறேன். அன்புமணி தான் அதுக்கான பயிட்ட பாமக தான் பண்ணிகிட்டு இருந்தாங்க. 80லேருந்தே வன்னியர் சங்கத்திலேருந்தே பண்ணிட்டு தான் இருக்கிறாங்க. நம்மளும் அந்த கொள்கையை சொல்கிறோம். இன்னும் சொல்லப்போனால் பீகாக் ஹோட்டலில் டாக்டர் ராமதாஸ், நகைமுகன், நாம் எல்லாம் இருந்து பேசிகிட்டு இருக்கும்போது இந்த பெரியார் திடலுக்கு அடுத்தாளர் ஹோட்டலில் இதுக்கு தீர்வு ஜாதிவாரி கணக்கெடுப்பு தாங்கிறத சொல்லி அதை இனிஷியேட் பண்ணதே ரவீந்திரன் துரைசாமி. நான் தான் பண்ணினேன். நாடார் சங்கம் சார்பாக நான் கலந்துக்கிட்டு அதை பண்ணினேன். அது இன்னைக்கு செயல் வடிவம் வருது, வரவேற்கிறேன், பாராட்டுறேன். ஆனால் அது டைம் லிமிட் இல்லாமல் அவங்க எடுத்த பிறகு அந்த இது வேண்டாம், நீங்களே டைரெக்டாக அதை எடுத்துடலாங்கிறது தான் கரெக்டு. கர்நாடகாவில் எடுத்திருக்காங்க, பீகாரில் எடுத்திருக்காங்க. அது வேற இது வேற. நீங்கள் எப்படி எடுப்பீங்கிற உங்களை ஒரு நோக்கத்தை நீங்கள் காட்டுறதை நாம் வரவேற்கிறோம். பட் அந்த டைம் லிமிட்டு தேவையில்லை. அவர் எடுத்த பிறகுங்கிறதெல்லாம் தேவையில்லை. டைரெக்டாக நீங்களே அதுக்கான முயற்சிகளை முன்னெடுக்கலாங்கிறது தான் என்னோட பார்வை. எனிவே அந்த கொள்கை அடிப்படையில் அதுக்கு அவங்க இறங்கி வந்திருக்கிறதுக்கு நான் வரவேற்கிறேன். ஓகே. ஆளுநர் உரை அப்படின்னும் பொழுது திமுக கடந்த கவர்மெண்ட் திமுக ஒரு பிரச்சனையை கொடுப்பாங்க. ஆளுநர் பாதியிலே கிளம்பி போகிறதெல்லாம் நம்ம பார்த்துருக்கோம். ஆனால் இங்கே அப்படிலாம் ஒன்றும் பார்க்க முடியல. ஒரு சுமூகமான சூழல் தான் இருக்குது. ஸோ அந்தளவுக்கு நம்ம மத்திய அரசை பகச்சிக்க வேண்டாம், திமுக அளவுக்கு நம்ம மத்திய அரசோடு மோத வேண்டாம், நம்ம வேறு ஒரு பாலிசியை கடைபிடிப்போம் அப்படின்றதான் விஜயோடைய அணுகுமுறையாக இருக்கா? மத்திய அரசோட மோதிங்க எதுவும் ஆக போகிறது இல்லைங்க. இந்தியா போன்ற நாடுகளில் மாநிலங்கள்லாம் ஒன்றும் பண்ண முடியாதுங்க. எந்த மாநிலமும் மத்திய அரசு தான் இங்கே பலம். ஸோ மாநிலங்கள் அந்த மாநிலத்தில் உள்ள மக்களை திருப்திப்படுத்துறதுக்கு கர்நாடகாவில், தமிழ்நாட்டில், கேரளாவில், ஒரிசாவில், அங்கங்கே தெலுங்கானாவில் பேசிக்கலாமே தவிர நல்லாவே தெரியும் மத்திய அரசு தான் அங்கே பெரிய பலம்ங்கிறது தெள்ள தெளிவாகவே நமக்கு தெரிஞ்ச ஒரு விஷயந்தான். இப்போ இந்த அரசுக்கு என்ன பெரிய அட்வான்டேஜ்னா, இங்கே இருக்கக்கூடிய கட்சிகள் யாருமே மத்திய அரசுக்கு சாதகமான ஒரு சூழ்நிலை இன்றைக்கி எடுக்கலை. புதுசாக ஒரு அமைப்பு ஆரம்பிச்சிருக்க அண்ணாமலையும் அந்த நீட் மேட்டரில் அவர் மட்டும்தான் அதை மாணவர்களுக்கு கஷ்டங்கிறத அவர் மட்டும்தான் சொல்லியிருக்கிறாங்க. மற்ற கட்சிகளும் மத்திய அரசுக்கு ஆதரவான ஒரு நிலைப்பாட்டுக்குள்ளே யாரும் இல்லை. ஸோ அதனால் இந்த நிலைப்பாடு ஒரு தமிழக மக்களுக்கு ஒரு ஏற்புடைய நிலைப்பாடுங்கிற லெவலில் தான் இது போகும் தமிழ்நாட்டை பொறுத்த அளவில். ஓகே. அந்த அளவுக்கு திமுக அளவுக்கு பாஜகவோடு மோத வேண்டிய அவசியம் இல்லைன்றீங்க? கண்டிப்பாக இல்லை. திமுக இந்தியா கூட்டணியில் இருந்தாங்க, காங்கிரஸோட தேர்தல் உறவு வச்சுருந்தாங்க, அவங்க மோதினாங்க. இவங்க காங்கிரஸ் கூட தேர்தல் உறவு இல்லைல்ல, ஒரு முறைகேடான ஆதரவில் தானே இவங்க காங்கிரஸ் தவேக அரசாங்கம் இருக்குது. நாளைக்கு தேர்தல் உறவு வரலாம், இன்றைக்கி அவங்க தேர்தல் உறவில் இல்லைல்ல. ஒரு மைனாரிட்டி கவர்மெண்ட்டுக்கு ஒரு ஸ்டாலின் முதல்வர்னு சொன்னவங்க விஜய் ஆதரித்து 2 அமைச்சர் வாங்கியிருக்கிறாங்க. ஓகே. இப்போ இந்த ஆளுநர் உரையை வைகோ அவர்கள் வரவேற்று பேசியிருக்காரு. நேற்று வைகோ அவர்கள் விஜய் அவர்களை மீட் பண்ணியும் பேசியிருந்தாங்க. இதெல்லாம் பார்க்கும்பொழுது விஜயோடு கூட்டு சேர வைகோ அவர்கள் ரெடி ஆகிட்டாங்க. கண்டிப்பாக அணி மாற்றத்துக்கு தான் வைகோ இந்த ஆதரவு வளையத்தை எடுக்கிறாரு. அது அவங்க அரசியல் கட்சிகள் இதுக்கெல்லாம் ஒரு கருத்து சொன்னாங்கன்னா ஒரு அணி மாற்றம் தான் அவங்களுக்கு முக்கியம். அன்புமணி இஷ்யூ பெஸ்ட்டாக பண்ணுறாரு. இவர் மதிமுக அணி மாற்றத்துக்கான ஆயத்த வேலைகளை செய்துட்டாங்க. அவங்க திமுக அணியில் நம்ம தொடர மாட்டாங்க. திமுக அணியை விட்டு தவேக அணிக்கு அவங்க வந்துடுவாங்கன்னு தான் நான் பார்க்குறேன். அதில் இந்த 2 எம்எல்ஏக்கள் முடிவு என்ன எடுக்க போகிறாங்கிறதான் ஒரு பெரிய கொஸ்டினாக இருக்குது. இப்போ அவங்க திமுக எம்எல்ஏக்களாக இருக்காங்க. உதயசூரியனில் வெற்றி பெற்ற திராவிட முன்னேற்ற கழக எம்எல்ஏக்கள் நாளைக்கு அவங்களுக்கு ஹோப் வேணும். அதை எம்எல்ஏ பதவியை விட்டுக்கிட்டு போனால் மீண்டும் அதுக்குள்ளே அவங்க என்ன முடிவு எடுக்க போகிறாங்க மட்டும்தான் இதில்
கேள்விக்குறியாக இருக்க தவிர மற்றபடி மக்களவை உறுப்பினர் தீப்பெட்டி சின்னத்தில் வெற்றி பெற்ற துரை வைகோ கட்சி எல்லாமே வந்து திமுகவுக்கு எதிராக அண்ணா தாவேக்காவுக்கு அணியில் சேரதுக்கு முழுக்க முடிவு எடுத்துட்டாங்கன்னு தான் தெரியுது. ஓகே, விசிகாவில் இடதுசாரிகளால் காங்கிரஸ்னாலாம் வந்து தாவேக்காவுக்கு ஒரு லாபம் இருந்தது. மதிமுக வரதுனால என்ன லாபம் இருக்க போகுது? கூடுதல் லாபம் தானே. பிரதான எதிர்க்கட்சியாக இருக்கிறது திமுககிட்ட இருந்து ஒரு கூட்டணி கட்சியை எடுக்கிறது, திமுக தனிமைப்படுத்துறது லாபம் தானே. அந்த அடிப்படையில் தான் அவங்க போவாங்க. திமுக தனிமைப்படுத்துறத விரும்புகிறார் விஜய் அவர்கள். அதுக்கு பின்விளைவுகள் வேறு மாதிரி வரும். அதற்கான பல வேலைகள் நடக்குது. யாரோ அரசியல் அரங்கத்தில் தனிமைப்படுத்திட முடியாது. தோற்று போனவங்களாம் ஒன்று சேரக்கூடிய ஒரு கட்டங்கள் வரும். ஜெயலலிதா அம்மையாரை 96 தனிமைப்படுத்தினாங்க. 98 அம்மையார் வந்து பாமக, நாம தான் அந்த கூட்டணியை உருவாக்கணும். அது தைரியமாக நீங்கள் வாஜ்பாயோட அணி வைக்கிறதுல உங்களுக்கு ஒன்றும் நஷ்டம் வராது. கிறிஸ்டின் முஸ்லீம் ஓட்டெல்லாம் அவங்கள விட்டு போயிட்டாங்கிறதும் ஜெயலலிதா அம்மையார்கிட்ட நாம தான் கருத்து தெரிவித்தோம். ரெஸ்பெக்டட் மேடம்னு நம்ம அந்த கருத்தை தெளிவாக தெரிவித்தோம். அவங்க அதை எடுத்துக்கிட்டாங்க. பாஜக கூட திராவிட கட்சி தலைவர் அணி அமைச்சு எங்கள் பிரதமர் வாஜ்பாய், உங்கள் பிரதமர் யாருங்கிற ஒரு கேள்வியே முன் வச்சாப்புல கலைஞர்கிட்ட வந்து நான் பிஜேபி கூட சேர்ந்துடக்கூடாதுன்னு அவர் நினச்சார். நான் முந்திக்கிட்டேன்னு கூட திமுகவுக்கு எதிரான தன் கருத்துக்களை அன்னைக்கு சொல்லி பாஜக, பாமக, மதிமுக தோற்று போன கட்சிகளெல்லாம் ஒன்று சேர்த்து தனிமைப்படுத்தப்பட்ட ஜெயலலிதா வெற்றியை பெற்றாங்க மக்களவைத் தேர்தலில். ஸோ அரசியலில் தனிமைப்படுத்தப்படுவாங்கன்னு சொன்னால் ஒரு கட்சி தவிர மீது எல்லாரும் சேர்ந்து கூட்டணியில் நிற்க முடியாது இல்லையா? அப்போ இயல்பாட்டே வந்து ஒரு அணி ரொம்ப பெருசாகும் போது தோற்று போனவங்கெல்லாம் ஒன்றிணைவது வந்து லூசர்ஸ் வில் யுனைட்டுங்கிறது ஒரு யூனிவர்சல் தேரி, நேச்சுரல் தேரி. எல்லா மாநிலங்களிலும் எல்லா அரசியல் களத்திலையும் நடக்கக்கூடியது. அன்னைக்கு 25 விழுக்காடு பலத்தோடு இருக்கக்கூடிய திராவிட முன்னேற்ற கழகம் வந்து ஒரு ஜெனரல் எலெக்ஷன், அசம்பிளி எலெக்ஷனோ ஒரு சட்டமன்ற தேர்தலோ வரக்கூடிய காலகட்டத்தில் சுமார் 10-15 விழுக்காடு பலத்தோடு இருக்கக்கூடிய அதிமுகவை தன்னுடைய சபார்டினேட் ஃபோர்ஸாக சேர்த்துக்கிட்டு களத்தை சந்திக்கிறது தான் அவங்களுக்கு வந்து ஒரு ஃபைட் கொடுக்கறதுக்கே முடியுங்கிறது என்னோட கருத்து. அதிமுக சேர்த்துக்கணும் கண்டிப்பாக, அப்போ தான் ஃபைட்டே கொடுக்க முடியும். ஓகே, நீங்கள் அதிமுக திமுக எப்படி சேரலாங்கிறது 4 பேர் பேசுவாங்க. சுமார் 25 விழுக்காடு பலத்தில் இருக்கக்கூடிய திமுக, 15 விழுக்காடு பலத்தில் இருக்கக்கூடிய அதிமுகவை சபார்டினேட் ஃபோர்ஸ் ஆட்டு 5-3ங்கிற ஒரு விகிதாச்சாரத்தில் அவங்க சேர்த்துக்கிட்டா தான் ஃபைட்டு கொடுக்க முடியும். அதாவது ஸ்டாலின் தலைமை ஏற்றுக்கிட்டு எடப்பாடி போகணும். ஆமாம், அது வாய்ப்பு இருக்குமா? அல்லது அதோட ரொம்ப மோசமாக போவார். 15-7-8 கீழே போகும். அது அவரோட முடிவு. சபார்டினேட் ஃபோர்ஸாக தான் போய் முடியும். சபார்டினேட் 3வது இடத்துக்கு வந்துட்டு அவர் வந்தவர் சபார்டினேட் ஃபோர்ஸாக தான் போக முடியும். அது மாயாவதியாக இருந்தாலும் சரி, ஜனார்டல் தேவகவுடா அவங்க, குமாரசாமி கவுடா அவங்களானாலும் சரி, எடப்பாடி பழனிசாமினாலும் சரி, 3வது இடத்துக்கு ஸ்லிப்பான பிறகு சபார்டினேட் ஃபோர்ஸாக தான் போக முடியும். அல்லது நீங்கள் ஸ்ட்ராங்காக நின்று வன்னியர் பெல்ட்லையும் வெள்ளாளர் கவுண்டர் பெல்ட்லையும் எடுத்த சீட்டை வச்சுட்டு இன்னும் 10 சீட்டு கூட உங்கள் வெள்ளாளர் பெல்ட்டில் எடுத்திருப்பீங்கன்னா ஸ்டாலின் சப்போர்ட்டில் அன்றைக்கி சிஎம்மாக உட்காந்துருக்கலாம். அந்த வாய்ப்பு உங்களை விட்டு போயிட்டு நீங்களும் அதை சரியாக கால்குலேட் பண்ணி அதுக்கான மூவ்ஸை பண்ணலை. நாம தான் கிங்குன்னு அன்பழகன் புதுச்சேரி அதிமுக எடப்பாடி விசுவாசி சொன்னார், கிங்குன்னாரு, வரல. அப்போ நீங்கள் அது கொஞ்சம் முயற்சி பண்ணுனா வந்திருக்கோம். அதில் கோட்டை விட்டாச்சு. இனிமேல் நீங்கள் தனிச்சு நின்று 20 விழுக்காடு வாக்கு வச்சுக்கிட்டு தேவகவுடா சீட் எடுத்த மாதிரி நீங்கள் எடுக்கணும்னா உங்களுக்கு வந்து அண்ணாமலை களத்துக்குள்ளே வந்துட்டாருன்னா சிக்கலாகி போகும். அன்புமணி கூட்டணியில் இல்லைன்னா பெருஞ்சிக்கலாகி போகும். அப்போ அந்த இடத்துக்குள்ளே உங்களுக்கு அண்ணாமலை திரட்டும் உங்களுக்கு இருக்குது. அன்புமணி திமுக கூட்டணிக்கு போயிட்டாருன்னா அதுவும் உங்களுக்கு பெரிய சிக்கலாகி போகும். அப்போ நீங்கள் இந்த சூழ்நிலையில் வந்து நீங்களே உங்கள் பலத்துக்குரிய ஒரு பங்கீட்டாட்டு திராவிட முன்னேற்ற கழகத்துக்கிட்ட இடைத்தேர்தலில் போக மாட்டீங்க, உள்ளாட்சி தேர்தலில் போக மாட்டீங்க. உள்ளாட்சி தேர்தல் இடைத்தேர்தலெல்லாம் தாவேக்கா 3வது தள்ளிடலாம் அப்படிங்கிற ஒரு நினைப்பு தான் திமுகவுக்கு இருக்கும், அதிமுகவுக்கு இருக்கும். பட் ஒரு மேஜர் ஜெனரல் எலெக்ஷனில் நீங்கள் 2 பேரும் கம்பைன் பண்ணலைன்னா அது ஃபைட்டே கொடுக்க முடியாது. அடுத்த நாடாளுமன்ற தேர்தலில் இது நடக்க வாய்ப்பு இருக்குன்றீங்க? ஃபைட் கொடுக்க முடியாது அல்லது, அவ்வளவுதான். இப்போ சிவி சண்முகம், இப்போ நீங்கள் தாவேக்கா அணி தாவேக்கா 35, மதிமுகலேருந்து எல்லாரும் கியூ கட்டி போய் நிற்கிறாங்க. 40க்கு மேலே வந்துடுவாங்கள்ல. ஒரு ஆவரேஜ் இது ஆளுங்கட்சி அதிகார பலம் இருக்குது. 3வது போவாருங்கிறவரே 35 வந்துட்டார். இப்போ அதிகாரத்துக்கும் வந்துட்டார். அப்போ அவரை சுற்றி மற்ற கட்சிகள் போகிறாங்க. அவர் 2 பேக்கிங் கம்யூனிட்டி பொலிட்டிக்ஸை, கிறிஸ்டின்ஸையும் பறையர் கம்யூனிட்டியும் பேக்கிங் கம்யூனிட்டியாக மாற்றிட்டாரு. அது டக்குன்னு ஜெயலலிதா வெள்ளாளர் கவுண்டரையும் முக்குலத்தோரையும் பேக்கிங் கம்யூனிட்டியாக மாற்றின மாதிரி இவர் கிறிஸ்தவர்களையும் தப்பில்லை, ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு தங்களை ஸ்ட்ரெங்தன் பண்ணதுக்கு ஏதாவது ஒரு வீகம் வாங்கிச்சு செயல்பட தான் செய்வாங்க. பறையர் கம்யூனிட்டியும் பேக்கிங் கம்யூனிட்டியாக மாற்றியாச்சு.
அப்போ இவருக்கு வந்து இந்த அணிக்கு வந்து 40 விழுக்காடு வாக்குக்கு மேலே கண்டிப்பாக இருக்குது. அப்போ 25 விழுக்காடு வாக்கு வச்சுக்கிட்டு டிஎம்கே என்ன பண்ணிட முடியும், அல்லது 15 விழுக்காடு வாக்கை வச்சுக்கிட்டு எடப்பாடி என்ன பண்ணிட முடியும்? கஷ்டம் இல்லையா? அதனால தான் நான் யதார்த்தமான ஒரு இதை தான் சொல்கிறேன். இன்றைக்கி அவங்களுக்குள்ள முயற்சிகள் நடந்ததா, அது யார் நடத்த போகிறா என்னங்கிறதெல்லாம் நாளைக்குள்ள விஷயம். பட் யதார்த்த சூழ்நிலை விஜய்க்கு தனி மெஜாரிட்டி வரலன்னாலும் பைப்போலர் பொலிட்டிக்ஸ் இல்லை, மும்முனை போட்டியில் அவர் வந்து கூட்டணி கட்சிகளோட அவரை வந்து 2ஓ 3ஓ தனியாக அவரை எதிர்கொள்ள முடியாது. ஒன்று வந்து கூட்டணி கட்சிகள் மூலம் மட்டும், 3வது உள்ள அதிமுகவை பலகீனப்படுத்தி நிறைய பேர் இங்கே நீங்கள் பாருங்கள், இவர் கடம்பூர் ராஜி, உடுமலைப்பேட்டை ராதாகிருஷ்ணன், தென் கடலூர் சம்பத்து, எத்தனை பேர் பெய்யாச்சு, எஸ்ஐ சுப்பையா, அம்பாசமுத்திரம், இவங்க மரகதம் குமாரவேல், ஜெயக்குமார், இப்படி விஜயபாஸ்கரையும் போயிட்டாரு. விஜயபாஸ்கர் ரிசைன் பண்ணியிருக்காரு, போகலன்னு நினைக்கிறேன், போயிடுவார். ஓகே, நீங்கள் சொல்லினா அவர் புதுக்கோட்டையில் செல்வாக்கான ஒரு சகோதரர். இப்படியெல்லாம் போகும்போது அதிமுக பலகீனப்பட்டுச்சு, அதோட ஸ்ட்ரக்சர் பலகீனப்பட்டுச்சு. சீசனுமே சொல்கிறாரு 31 தொகுதி வந்து பாமக போட்ட பிச்சை அப்படின்னு. வந்து 31 தொகுதி வெற்றி பெறதுக்கு பாமகவும் காரணங்கிறது தான் இப்போ அடுத்த சிக்கல். உண்மைதான். ஓகே, இப்போ நீங்கள் எடப்பாடி பலத்தில் வெல்லல அந்த இடத்துல. எடப்பாடி பன்னீரனின் பெருந்தலைவராக தான் இருந்தார், மறுக்க வரல. அன்புமணியை தாண்டி தான் இருந்தார் 24 உண்மை. ஏன்னா இன்னைக்கு 26 ராமதாஸ் அன்புமணியாங்கிறதுல அன்புமணிக்கு எடப்பாடி தேவை, ராமதாஸை தோக்கடிக்க. அன்புமணிக்கு ராமதாஸை வீழ்த்த எடப்பாடி தேவை. இன்னைக்கு ஐயாவுக்கு ஸ்டேச்சர் இருக்கு, செல்வாக்கு. கால ஐயாவை எங்க கொண்டு நிறுத்திட்டு பாருங்க. அன்புமணிக்கு கருணையில் ஐயா நம்ம இருக்கணுங்க லெவலுக்கு ஐயா வந்துட்டார் பாருங்க. அப்போ பாமகன்னா அன்புமணி ராமதாஸ் தான். அப்போ அன்புமணி ராமதாஸ் ஸ்டாலின் கூட போயிடுறாரு வட தமிழகத்தில். எடப்பாடி நிலைமை என்ன ஆகும்? அன்புமணி ராமதாஸ் ஸ்டாலின் கூட கூட்டணி வச்சுட்டார். ஸ்டாலினே அவருக்கு ஜாதிவாரி கணக்கெடுப்புக்கு ஆதரவு தெரிவிச்சிட்டார். அப்போ அன்புமணி ராமதாஸ் ஸ்டாலின் கூட்டணி. எடப்பாடிக்கு நிலைமை என்ன? அண்ணாமலை களத்துக்குள்ளே வராரு. எடப்பாடிக்கு நிலைமை மேற்கு மாவட்டத்தில் என்ன? ஸோ எடப்பாடி என்னமோ வந்து ஒரு பிரைமரி ஃபோர்ஸ் ஆட்டு ஜெயலலிதா, கலைஞர், ஸ்டாலின், எம்ஜிஆர் மாதிரி வந்து ஆட்சி கட்டலில் வர முடியாது. ஒரு வேளையில் அவர் வந்து மாயாவதி, நிதிஷ்குமார், தேவகோடா மாதிரி 3வது சக்தியாக வந்துடலாம். அது அரசியல் சூழல் எப்படி வருதுன்னு வந்துடலாம். இப்போவே ஒரு பொன்னான வாய்ப்பு வந்து விட்டுட்டு போயிட்டார். மீண்டும் அப்படி ஒரு வாய்ப்பு வராது நான் சொல்ல வரல. ஆனால் அப்படி ஒரு வாய்ப்பு வரணும்னா கூட சீட் கன்வெர்ட் ஆகுறதுக்கு அன்புமணி வேணும். அன்புமணி இல்லைன்னா நீங்கள் சீட் கன்வெர்ட் ஆகாது வட தமிழகத்தில். அண்ணாமலை களத்துக்குள்ளே வந்துட்டாருன்னா மேற்கு தமிழகத்தில் சீட் கன்வர்ஷன் சிக்கலாகி போகும். ஏன்னா அண்ணாமலைட்ட இன்றைக்கி 18 லட்சம் பேர் வந்துட்டாங்க. அவரு ஹிஸ் எவ்ரி மூவ் அளந்து எடுத்து எப்போ உள்ளே வரணுமோ அப்போ உள்ளே வர்றாரு. விஜய் வர்சஸ் அண்ணாமலை பண்ணுறாரு. அப்போ அவர் களத்துக்குள்ளே வரும்போதும் எடப்பாடிக்கு பெரிய பாதிப்பு மேற்கு மண்டலத்தில் ஏற்படுத்தும். அன்புமணி கூட்டணியை விட்டு வெளியேறிட்டாருன்னா அது வட தமிழகத்தில் பெரிய பாதிப்பை ஏற்படுத்தும். வேற தென் தமிழகத்தில் மற்ற இடத்துல உள்ள பிரமுகர்களெல்லாம் அவர் இழந்துட்டு இருக்கிறார். எதையும் தாங்கும் இதயம்னு பெருஞ்சர் அண்ணா சொன்னார், மறப்போம் மன்னிப்போன்னு பேரறிஞர் அண்ணா சொன்னார். அந்த வழியில் சிவி சண்முகத்தெல்லாம் அவர் ஒரு சின்ன விஷயம் போட்டுட்டார். அது பிறகு கண்ட்ரோல் பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் அவரை பழைய கத்தோடு அவரை அனுமதிச்சிருக்கலாம்ல. அவர் அதே மாதிரி இருந்திருப்பாருன்னா உங்களுக்கு அது பலமாக தானே இருந்திருக்கும். இப்போ ஸ்ட்ரக்சர் வைஸு அதிமுக பலகீனம் அடையுது. ஸோ ஒரு 15 விழுக்காடுக்குள்ள சீட்டை வந்து ஒரு ஜெனரல் எலெக்ஷனில் திராவிட முன்னேற்ற கழகத்துக்கிட்ட வாங்கிட்டு போகிறது தான் எடப்பாடிக்கு நல்லது. அல்லது அவர் மேலும் பலகீனப்படுறதுக்கான சாத்தியக்கூறுகள் தான் அவருக்கு பிரகாசமாக இருக்குங்கிறது என்னுடைய ஆணித்தரமான கருத்து. இப்போது சிவி சண்முகம் அவர்கள் வெளியேறாமையே உள்ள இருந்துக்கிட்டு பிரச்சனையை பண்ணிக்கிட்டு இருக்காரு. எடப்பாடி அவர்களுக்கு எதிராகவும் அதிமுகவுக்கு எதிராகவும் பேசிக்கிட்டு இருக்காரு. குடும்ப அரசியல் உள்ள வரப்போகுது அப்படின்றதான் அவர் பேசிக்கிட்டு இருக்காரு. ஸோ என்னதான் சொல்ல வராரு சிவி சண்முகம்? ஏன் வந்து கட்சியை விட்டு வெளியேறாமல் பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருக்காரு? சிவி சண்முகம், எம்ஜிஆர், ஜெயலலிதா, ரெட்டையில இந்த சென்டிமெண்ட்டை மீறி போக அவரால் முடியல. அவரோட தந்தையார் காலத்திலேருந்து அவங்க குடும்ப இதில் இருக்கனால அந்த சென்டிமெண்ட்டில் அவர் ஊறி போய் தான் இருக்கிறார். அதிமுகங்கிற உணர்வு அவருக்கு இருக்குது. அதிமுக தொண்டர்கள் ஆதரவும் அந்த பகுதியில் அவருக்கு இருக்குது. ஆனால் அவர் வந்து 32 எம்எல்ஏக்கள் வராமலே ஏற்றி ஓட்டு போட்டு மாட்டிக்கிட்டதில் ஒருத்தர் வரும். அதுக்கு கண்ட்ரோல் பண்ணி எம்எல்ஏ பதவி இதெல்லாம் இது பண்ணிட்டார் எடப்பாடி. பண்ணினோர் மீண்டும் அந்த பொசிஷனை ரெஸ்டோர் பண்ணி கொடுத்துருக்கலாம். அதனால் இப்போ என்ன லாபம் அடைஞ்சிட போகிறாரு?
வேலுமணியையும் சி.வி. சண்முகத்தையும் இவர் அன்பழகனையும் வீரமணியையும் அவர் ஹெல்த் விஜயபாஸ்கரையும் மட்டம் தட்டுறதுல எடப்பாடி என்னத்தை லாபத்தை அடைஞ்சிட போகிறார்? உங்களுக்கு போட்டியாளர்களாக அதுதான் இல்லைங்கிற பொசிஷன் வந்துடுச்சே. உங்கள்கிட்ட உள்ள பலமான ஒரு தளபதிகள் பலமாக இருந்தால் தானே மன்னர் போர் புரிய முடியும். நீங்கள் தளபதிகளை பலகீனப்படுத்திக்கிட்டு தளபதி உங்களை தட்டிடுவாரோங்கிற அச்சத்தில் பசுபதி, கமலக்கண்ணன் அப்படி இப்படின்னு நீங்கள் ஒவ்வொருத்தருக்கு எதிராட்டும் ஆட்களை தயார் பண்ணி கொண்டு வந்தீங்கன்னா அவங்களுக்கு எப்படி கம்பீரமாக நின்றவங்களுக்கு எப்படி இவங்க பின்னாடி இருக்க முடியும்? பசுபதிக்கு கீழே எப்படி சி.வி. சண்முகம் இருக்க முடியும்? அது நியாயம் இல்லைல்ல. நம்ம அந்த அவரோட உணர்வையும் பார்க்கணும்ல. உங்களுக்கு அவர் வேணும்னா அவரை கண்ணியமாக ஒரு மரியாதையாக தான் நீங்கள் அவரை நடத்தியிருக்கணும். ஆனால் வேலுமணிலாம் ஏற்றுக்கிட்டார்ல. வேலுமணி அமைதியாக ஏற்றுக்கிட்டாரு. இப்போ இந்த விஜயபாஸ்கரும் சி.வி. சண்முகமும் எடுத்த ரிவோல்ட்டுக்கு பிறகு வேலுமணிக்கு உரிய மரியாதை கொடுக்கறது எடப்பாடிக்கு நல்லது. வேலுமணிக்கு உரிய மரியாதை கொடுக்குறது எடப்பாடிக்கு நல்லது. சரி, 4 இடைத்தேர்தலும் வேண்டான்னாரு, நீதிமன்றம் நடத்துகிறாங்க. நீங்கள் தங்கமணி வேலுமணி இல்லாமல் நீங்கள் எப்படி பெருந்துறையிலையும் தாராபுரத்திலையும் களத்துக்குள்ள நிற்பீங்க? யதார்த்தத்தை பார்க்கணும்ல. தங்கமணி செல்வாக்கானவர் தோற்றுருக்கலாம், பட் செல்வாக்கானவர். வேலுமணி செல்வாக்கானவர் ஜெயித்துட்டாப்புல. அப்போ 2 பேரும் தேவைதானே உங்களுக்கு, பெருந்துறைக்கும் தாராபுரத்துக்கும். அந்த இடத்துக்குள்ளே நீங்களே பெருந்துறையிலையும் தாராபுரத்துலையும் போய் பார்த்துட முடியுமா? இப்போ நிலைமை என்ன? திருச்சியில் டெபாசிட் இழக்கும். அம்பாசமுத்திரத்தில் 2 வித கருத்து இருக்குது. டெபாசிட் இழந்துக்குன்னு ஒரு கருத்து இருக்குது, இல்லை ரெட்டலை விட்டு மாறினதுக்கு கொஞ்சம் தொண்டர்கள் மத்தியில் அதிருப்தி இருக்குது, இவர் எஸ்இ சுப்பியா மேலங்கிற ஒரு கருத்து இருக்குது. மரதம் குமாரவேல் தொகுதியிலே அந்த மாதிரி கருத்துக்கள் 2 விதமாட்டு இருக்குது. இணைப்பு பிளாப் ஆகிட்டுங்கிறதே எடப்பாடிக்கு அதில் ஒரு சக்ஸஸ் தான். நம்ம கரெக்டாகவே பார்க்குறோம். பட் மரதம் குமாரவேல் போனது மைனஸ் தானே. ஜெயக்குமாருக்கு பெருந்துறையில் செல்வாக்கு இருக்குங்கிறாங்களே. இவர் எஸ்இ சுப்பியா சந்தேகமே இல்லாமல் செல்வாக்கான தலைவர். அப்போ இதெல்லாம் உங்களுக்கு பாதிக்க தானே செய்யும். நீங்கள் ஒரு ஈர்ப்பு சக்தி உள்ள ஒரு திரைக்கலைஞராக இருந்து ஜெயலலிதா மாதிரியோ அல்லது ஒரு சினிமா நடிகராக இருந்துக்கிட்டு அதிமுக கைப்பற்றி இருந்திருப்பீங்கன்னா இது பிரச்சனை இல்லை. அது இல்லாமல் இருக்கும்போது நீங்கள் லோக்கல் பொலிட்டிக்ஸை மதித்து தானே தீரணும். இப்போ தமிழக அளவில் உங்களை எதுக்கு இன்றைக்கி யாரும் இல்லை. பட் லோக்கல் லீடர்ஸாக சி.வி. சண்முகம், கேபி முனுசாமி கூட இருக்கிறார். ஓகே, அவரும் செல்வாக்கானவர் தான் நண்பர் இருக்கிறார், ஃபைன். இது வேலுமணி பலரும் இருக்கிறாங்க. இவங்களெல்லாம் நீங்கள் பழைய மரியாதையோட வச்சா தானே அவங்க கம்யூனிட்டிலையும் அவங்களுக்கு மரியாதை இருக்கும், தொண்டர்கள்ட்டையும் மரியாதை இருக்கும். அவங்கள நீங்கள் பசுபதி கிளறு, கமலக்கண்ணனு கிளறுன்னு சொன்னால் அவங்க எப்படி ஏற்றுக்க முடியும்? எந்த வகையில் நீங்களே யோசித்து பாருங்க. அது அப்படியே ஏற்றுக்கிட்டு உங்கள்கிட்ட இருக்கிறதுல அவங்களுக்கு என்ன அரசியல் லாபம் இருக்குது? பல அம்சங்களையும் பார்க்கணும்ல. ஓகே, இப்போது குடும்ப அரசியல் இருக்குது அப்படின்னு தொடர்ச்சியாக சொல்லப்பட்டுச்சு அதிமுகவில். சி.வி. சண்முகம் கூட குற்றச்சாட்டு வச்சுருந்தார், மிதுன் அவர்களை உள்ளே கொண்டு வர முயற்சிகள் நடந்துகிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் இன்னைக்கு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ரொம்ப தெளிவாக சொல்லிட்டாரு, மிதுன் அவர்கள் கட்சியினுடைய அடிப்படை உறுப்பினர் தானே தவிர அவரை மேற்கொண்டு பொறுப்புகள் கொடுத்து மேலே கொண்டு வருவதற்கான ஐடியாலாம் எதுவும் கிடையாது. அவர் அடிப்படை உறுப்பினராக செயல்பட்டுக்கிட்டு இருக்காரு, அப்படியே செயல்படுவார். அவருக்கு முக்கியமான பொறுப்பு அதெல்லாம் வாய்ப்பு இல்லை அப்படின்றத சொல்லி இந்த யூகத்துக்கு அவர் மறுப்பு தெரிவிச்சிருக்காரு. ஸோ எப்படி பார்க்குறீங்க? நீங்கள் அவர் சொன்னால் அதை நம்ம ஏற்றுக்கிறது தான் முறை, அதில் எந்த மாற்றமும் இல்லை. ஒரு உறுப்பினர் தான் கொண்டு வரலங்கிறாரு. ஐயா எடப்பாடி பழனிசாமி நல்ல ஆரோக்கியத்தோடு நீண்ட காலம் வாழணும், அரசியல் பண்ணுங்கிறதா நம்மளோட மனப்பூர்வமாக கடவுள் சம்பந்தமான ஒரு நம்பிக்கை கொண்டவங்களோட நம்மளோட விருப்பம். அதில் நமக்கு மாறுபட்ட கருத்து கிடையாது. ஃபுல் அண்ட் ஃபுல் ஹோல் ஹார்ட்டடாக நம்ம அதை விரும்புகிறோம். பட்டு சக்ஸஷன் அந்த கட்சிக்குள்ளே என்னைக்கு அது வந்தாலும் அது மிதுன் பழனிசாமி கையில் எடுத்தால் தான் அது நிற்கும், அல்லது நிற்காது. இதுதான் யதார்த்தம். நீங்கள் மஃபி முகமது சையதுக்கு பிறகு மெஹபூபா தான் வந்திருக்காங்க, மகா தான் வந்திருக்காங்க. ஷேக் அப்துல்லா, ஃபருக் அப்துல்லா, உமர் அப்துல்லா. ஜம்மு காஷ்மீர் முடிஞ்சா அகாலிடல் வாரிசுகள் தானே, ஐஎன்எல்டி வாரிசுகள் தானே, தேவிலால் சௌத்தாலா அந்த வாரிசுகள் தானே. கூட குறைவாக இருக்கலாம். தென் பிஆர்எஸ், டிஆர்எஸ், தெலுங்கானா ராஷ்டிர சமிதி, பாரதிய ராஷ்டிர சமிதி, அவங்க வாரிசுகள் தானே அங்கே நிற்க முடியுது. அடுத்து நீங்கள் தெலுங்கு தேசம், ஒய்எஸ்ஆர் காங்கிரஸ், முலாயம் சிங் யாதவ், அகிலேஷ் யாதவ், தேஜஸ்வி யாதவ், லால் யாதவ், தேஜஸ்வி யாதவ், ரப்ரி தேவி, இப்படி ஒரு வாரிசுகள் தானே மாநில கட்சியை காப்பாற்றிருக்குது. அசாம் கன பரிசுத்துக்கு வாரிசு இல்லை. ஆனால் எம்ஜிஆர் கட்சியை ஜெயலலிதா காப்பாற்றினாங்கல்ல. அது சூழலில் வந்தது. எம்ஜிஆர் கட்சி உடஞ்சிது. முதல்ல கட்சி உடஞ்சிது. ஜானகி ஜெயலலிதானி போச்சு. ஜானகி முதல்ல கொண்டு வந்திருப்பாருன்னா உடஞ்சிருக்காது. இப்பவும்
ஜெயலலிதா கட்சி உடஞ்சி போய் தான் சசிகலா வர்சஸ் எடப்பாடி, கொஞ்சம் ஓட் அவுட்டா தினகரன் வர்சஸ் எடப்பாடி, ஓட் அவுட்டா ஓபிஎஸ் வர்சஸ் எடப்பாடி, ஓட் அவுட்டா சிபி சண்முகம் வர்சஸ் எடப்பாடி. ஸ்டேட் லெவலில் வரலனாலும் லோக்கலில் ஓட் அவுட்டா. அப்போ நீங்கள் இந்த இடத்துக்குள்ள ஒரு ஈர்ப்பு சக்தி உள்ள தீபா ஜெயக்குமார், ஜெயலலிதாவுக்கு அண்ணன் மகள், ஜேர்னலிசம் படித்தவங்க, ரொம்ப கெப்பாசிட்டி உள்ள ஒரு லேடியாக பேசப்பட்டவங்க. பட் அவங்க தனிமரம் தோப்பாகாதுன்னு அமைப்பு இல்லாமல் அவங்களால எழும்பி வர முடியல. அவங்க ஜெயலலிதா வந்து ஒரு கொள்கை பிறப்பு செயலாளராக கொண்டு வந்து அவங்கள வந்து அடையாளம் காட்டியிருப்பாங்கன்னா இன்றைக்கி அதிமுக 40-45 விழுக்காடு கட்சி ஆச்சு, ஆளுங்கட்சியாக கூட இன்றைக்கி அது இருந்திருக்க வாய்ப்பு உண்டு. ஸோ அந்த இடம் ஜெயலலிதா வாரிசு அடையாளப்படுத்தாதனால சசிகலாவா, தினகரனா, எடப்பாடியா, ஓபிஎஸ் ஆன்னு அது பல திசைகளில் போய் இன்றைக்கி 20 விழுக்காடுக்கு அந்த கட்சி வந்துடுச்சு. ஈர்ப்பு சக்தி உள்ள தீபா ஜெயக்குமார் இருந்திருப்பாங்கன்னா அவங்க தான் அந்த கட்சிகளை நடத்தியிருப்பாங்க. இப்போ கட்சிகள்லாம் கம்பெனியாக மாறிட்டு அக்குமுலேட்டிவ் பவர் அமாசிங் வெல்த் தான் மாடர்ன் பொலிட்டிக்ஸுங்கிற ஒரு சூழல் வந்தாச்சு. அப்படி இருக்கும்போது எடப்பாடி பழனிசாமி தனக்கு பிறகு அந்த கட்சி மகனை தான் கொண்டு வரணும்னு நினைப்பார். இப்போ இல்லை, பட் ஃபியூச்சரில் கொண்டு வரணும்னு நினைப்பார். அப்படி கொண்டு வந்தால் தான் அந்த கட்சி நிற்கும். வேறு ஒரு தலைவர் அடையாளம் காட்டினா வேலைக்கு ஆகாது, அதை ஏற்றுக்க மாட்டாங்க. நீங்கள் ஸ்டாலினுக்கு பிறகு, கலைஞருக்கு பிறகு ஸ்டாலின் தானே நிற்கிறார். ஸ்டாலினுக்கு ஓகே, ஸ்டாலின் இஸ் காலிங் த ஷார்ட்ஸ் இன் டிஎம்கே, யாரோன் கான் டூ அண்ட் டூ திங்ஸ்ன்னு சொல்லும்போது ஸ்டாலின் வந்து கலைஞருக்கு பிறகு அதை பிடிச்சி நிற்கிறார் இல்லையா, வெற்றி பெற்றுட்டார். இப்போ வந்து ஆப்போசிஷன் லீடராக இருக்கிறாரு, 60 சீட்டுக்கிட்ட வந்துட்டார். கலைஞரும் இது குறைஞ்ச சீட்டு கூட கலைஞர் போயிருக்கிறாரு. அப்போ இந்த இடத்துக்குள்ள இன்னொருத்தர அவராக இவரானா அது டிஸ்இன்டகிரேட் ஆகி கட்சி சின்ன பண்ணமாயிருக்கும். ஸோ ஒரு மாநில கட்சிக்கு வந்து வாரிசு அரசியல் தான் வந்து அந்த கட்சி நிலச்சி நிற்கிறதுக்கு வந்து துணை புரியுது. ஏன் தேவகவுடா, குமாரசாமி கவுடா, நிகில் குமாரசாமின்னு அது நிற்குதா இல்லையா? ஒரு 20 விழுக்காடு ஓட்டு ஜேடிஎஸ் நின்றுட்டு இல்லையா? ஒரு தேசிய கட்சியில் உள்ள ஒரு ஒரு ஸ்பிளிண்டர் குரூப்பு தான். தேவகவுடாவுக்கு பிறகு குமாரசாமி கவுடா வச்சு தானே அது நின்றுச்சு. அப்பாவுக்கும் மகனுக்கும் பாஜக விஷயத்தில் எவ்வளவு சண்டை, என் மகனே இல்லை என்னதெல்லாம் பேசினாலும் கடைசியில் ஒக்காலிகா பேக்கிங்கில் அவங்க நின்றுட்டாங்கல்ல. இன்னும் சொல்லப்போனால் நாங்கள் சிவகுமாருங்கிற ஒரு த்ரெட் வரும்போது ஆர்டி டீம், எங்களோட கருத்து, அண்ணாமலை, பிஎல் சந்தோஷ் தான் அந்த அலையன்ஸு பாஜக கூட வச்சாங்க. அப்படியே மத்திய மந்திரியாக கூட அவர் இருக்கிறார், குமாரசாமி கேபினெட்டில் இருக்கிறார். ஸோ இவங்களும் அதிகாரத்துக்கு வர முடியும்னா இன்டாக்டாக இருக்கணும். இப்போ எடப்பாடி தலைமையில் இன்டாக்டாக இருக்கும். அது 20ங்கிறது ஒரு 15, 17, 18 கூட கூடலாம், பெருசாக கூடாது, குறையலாம். அந்த கட்டத்துக்கு பிறகு அது ஒரு அரசியல் சக்தியாட்டு பரிமளிக்கணும்னா அந்த மிதுன் பழனிசாமி தலைமை தான் அதுக்குள்ள பல்லிருக்க முடியும். காலம் நேரம் இருக்கலாம், இன்னைக்கு அது இல்லாமல் இருக்கலாம். இதான் உண்மை. நான் மனப்பூர்வமாக தான் சொல்கிறேன். ஐயர் நாடார் என்ன செய்ய முடியும்னு கேட்ட மிதுன் பழனிசாமி, ஐயர்னா குருமூர்த்தி, நாடார்னா நான், எங்களை கேட்டதுக்கு தான் எங்கள் டீமால் நெல்லை, தூத்துக்குடி, கன்னியாகுமரியில் டெபாசிட் இலக்கு செய்தோம். ஐடென்டிஃபை த எனிமி பாபா சாஹேப் பீமராவ் அம்பேத்கர் சொல்கிறாங்களோ அவர் தான் எதிரிங்கிறத சொல்லி நாம் 2026 அவருக்கு எதிராக நம்ம அளவுக்கு வேறு யாருமே களமாடி இருக்க மாட்டாங்க. அவருக்கு தெரியும் நம்ம என்னென்னலாம் களமாடினாலும், அவரும் அவரை சார்ந்தவங்களுக்கும் தெள்ள தெளிவாகவே தெரியும். பட் யதார்த்த உண்மையை மீறி நம்ம என்றைக்குமே பேச மாட்டோம். அன்னைக்கு வன்னியர்களின் பெருந்தலைவர் தான் அன்னைக்கு சொன்னோம். இன்னைக்கு வன்னியரில் வந்து அன்புமணி முடிவு தான் வன்னியர்கள்ட்ட வந்து ஒரு பெரிய டில்ட்டிங் மேட்டராக இருக்கும்போது அந்த இடத்துக்குள்ள அன்புமணி ஸ்டாலின் கூட போயிட்டாருன்னா இவர் வன்னியர் பெல்ட்டுக்குள்ள சிக்கல். அதை சிபி சண்முகம் தெள்ள தெளிவாக அடித்து காட்டிட்டாரு. அதே மாதிரி அண்ணாமலை களத்துக்குள்ள எப்போ வராரோ அப்போ அந்த களம் வந்து இவருக்கு கொங்கு பெல்ட்டுக்குள்ளேயும் சிக்கலை ஏற்படுத்துங்கிறது பெரிய சிக்கலுக்குள்ளே தான் அவர் எடப்பாடி பழனிசாமி இருக்கிறார். பட் அந்த விஜயால் அவர் பாதிக்கப்படாமல் 21 விழுக்காடு வாக்கெடுத்தார். அது வந்து இப்போ லோக்கலில் குறைஞ்ச ஓட்டு இன்டாக்டாக போகணும்னா எதிர்காலத்தில் அந்த கட்சியை வந்து காப்பாற்றணும்னா மிதுன் பழனிசாமியால் தான் காப்பாற்ற முடியும். அல்லது அந்த கட்சி வந்து இன்னும் ஜாதிய ரீதியாக பிளவுபட்டு இப்போ இருக்கக்கூடிய பலம்ங்கிறது 4 ஒருத்தருக்கு 4 ஒருத்தருக்கு 6ன்னு அது ரொம்ப மோசமான ஒரு சூழ்நிலையை அந்த கட்சி அடையுங்கிறது தான் என்னோட பார்வை. 45 இருக்க வேண்டிய கட்சி இன்னைக்கு 20 போயிட்டு இல்லை. சசிகலா, தினகரன், ஓபிஎஸ் ஒவ்வொரு படவுலையும் அது இதாச்சு. அப்போ நீங்கள் ஜெயலலிதாவுக்கு அண்ணன் மகள் தீபா ஜெயக்குமார் இருந்தால் அந்த நிலைமை வந்திருக்காது. பிராமணருக்கெல்லாம் அங்கே ஒன்றும் எதிர்ப்பு இல்லைங்க. பிராமண சமுதாயத்துக்கெல்லாம் அங்கே ஓட்டின் பேட்டில் எதிர்ப்பு கிடையாதுங்க. சும்மா நீங்கள் அதெல்லாம் இப்போ உண்மை நிலைமை தெரியுதுல. நான் முன்னாடி எதை தான் சொல்லிட்டு இருந்தேன்.